भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஜெய வருஷம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரம், திதி தேய்பிறை துவாதசி திதி, யோகம் சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். மகர ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளைக்கு காலையில் 6:27 தான் முடியுது.
early மார்னிங் 6:27க்கு முடிவடைகிறது சந்திராஷ்டமம். ஆகவே இன்று முழுவதும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்று திங்கட்கிழமை, இன்னும் 2 நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு. புதன்கிழமை அக்டோபர் 22ஆம் தேதி தீபாவளி பண்டிகை. இந்த வருடம் தீபாவளி பண்டிகை முதல் நாள் வருகிறது புதன்கிழமை. வியாழக்கிழமை அன்னைக்கு தான் அமாவாசை. வியாழக்கிழமை அன்னைக்கு தான் கேதார கௌரி விரதம். 23ஆம் தேதி அமாவாசை, கேதார கௌரி விரதம். அன்று மாலை லட்சுமி குபேர பூஜை. முதல் நாள் தீபாவளி பண்டிகை மட்டும்தான் வருது புதன்கிழமை அன்னைக்கு 22ஆம் தேதி. 23ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, கேதார கௌரி விரதம், லட்சுமி குபேர பூஜை 3 சேர்ந்து வியாழக்கிழமை 23 அக்டோபர் வருகிறது. ஆகவே அக்டோபர் 22 புதன்கிழமை தீபாவளி, வியாழக்கிழமை அமாவாசை. ஏன்னா அது நிறைய பேர் அமாவாசை மறுநாளா பண்டிகை முதல் நாளா மறுநாளான்னெல்லாம் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதற்காக தெளிவாக ஒரு விளக்கத்தை சொல்லுகிறேன். 22ஆம் தேதி அக்டோபர் 22 புதன்கிழமை அன்று தீபாவளி பண்டிகை. புதன்கிழமை தீபாவளி பண்டிகை. வியாழக்கிழமை அன்று அமாவாசை, கேதார கௌரி விரதம். மாலையிலே லட்சுமி குபேர பூஜை அமாவாசை அன்று செய்ய வேண்டும் வியாழக்கிழமை. ஆகவே புதன் வியாழன் 2 நாளுமே முக்கியமான நாட்கள். இந்த வாரத்திலே புதன்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடிவிட்டு மறுநாள் கேதார கௌரி விரதம் அனுஷ்டிப்பவர்கள், அது எல்லாருக்கும் கிடையாது, சில ஃபேமிலிக்கு தான் கேதார கௌரி விரதம் உண்டு. கேதார கௌரி விரதம் கொண்டாடுகின்ற வழக்கம் இருப்பவர்கள் வியாழக்கிழமை என்று அமாவாசை என்று அதை செய்ய வேண்டும். அமாவாசை மறுநாள் வருகிறது. புதன்கிழமை தீபாவளி, வியாழக்கிழமை அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு சாயந்தரம் லட்சுமி குபேர பூஜை செய்தால் நல்லது. அது வழக்கம் இல்லைன்னா கூட செய்யலாம். முன்னோர்கள் செய்யவில்லை என்றாலும் நீங்கள் செய்யலாம். லட்சுமி குபேர பூஜை அமாவாசை என்று வியாழக்கிழமை மாலை 6 மணி வாக்கில் அந்த பூஜை செய்யணும். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் புதன், சுக்கிரன், ராகு, துலாமில் சனி, சூரியன், தனுசில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5ஆம் இடமாகிய சிம்மத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 4ஆம் இடமாகிய கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும், ராசி அதிபதி செவ்வாய் குருவின் வீடாகிய தனுசிலே 9ஆம் இடத்திலே அமைந்திருக்கின்ற காரணத்தினாலும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கு இந்த நாளிலே வாய்ப்பு இருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். பாராட்டுகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புகழ் கிடைக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 4ஆம் இடத்து சந்திரன் மிகச் சிறப்பான நிலையிலே ராசி அதிபதி அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 2-5க்கு அதிபதியான புதன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால் தனஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சி அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். உற்றார் உறவினர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படும். விட்டுப்போன உறவு மீண்டும் ஒட்டிக்கொள்ளும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். மனதிலே உள்ள கவலைகள் எல்லாம் பறந்து போகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியமாக இருப்பீர்கள். 2ஆம் இடத்திலே குரு உச்சமாக இருக்கிறது. ஆகவே பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 9க்குடைய சனி உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் குரு உச்சமாக இருக்கும் பொழுது ராசியை கடந்து சென்று ராசி அதிபதி சந்திரன் இப்பொழுது 2ஆம் இடமாகிய சிம்மத்திலே சுக்கிரனின் நட்சத்திரமாகிய பூரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே
நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். தொழில் தொடர்பான உங்களது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கும். குதூகூலமான ஒரு சூழ்நிலை உருவாகும். உற்சாகத்திலே திளைப்பீர்கள். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் புடைசூழ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறது. 12ஆம் இடமாகிய சிம்மத்திலே சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் சமாளிக்கும் அளவிற்கு உங்களிடம் நிதி வசதி மிகச் சிறப்பாக இருக்கும். தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் உள்ளது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். ராசி அதிபதி சுக்கிரன் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். கணவன் மனைவரிடையே ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அது சரியாகிவிடும். பேச்சுவார்த்தை மூலமாக உங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளலாம். வெளிமனிதர் யாரும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்கிடையே உள்ள அபிப்பிராய பேதங்களெல்லாம் நீங்கி நல்லுறவு மலரும். நல்லிணக்கம் ஏற்படும். அந்யோன்யமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும். பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் ஒன்றாக இணைவார்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு உச்சம், 10ஆம் இடத்திலே சந்திரன், 11ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு, இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையிலே இருக்கின்றன. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெயர் புகழ் செல்வாக்கு கொடிகட்டி பறக்கும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். நீதித்துறை சார்ந்தவர்கள் அதிக அளவிலே தொழிலில் வெற்றி பெறுவார்கள். மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 8 குடைவன் 9ஆம் இடத்திலே இருக்கிறது. ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே உச்சம், 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானாதிபதி புதன் உச்சம் பெற்றிருக்கிறது. 11ஆம் இடத்திலே தனஸ்தானாதிபதி சனி உச்சம் பெற்றிருக்கிறது. தொழில் வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை குறிப்பிட்டு சொல்லும்படி மிகச் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களின் மூலமாகவும் நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பாராத பதவி உயர்வு, திடீர் பதவி உயர்வு. வேற யாருக்கோ வர வேண்டிய ப்ரமோஷன் உங்களுக்கு வந்துடும். வேற ஒருத்தர் பேரை எழுதணும்னு நினைப்பாங்க, பை மிஸ்டேக் உங்கள் பேரை எழுதிடுவாங்க ப்ரமோஷன் லிஸ்ட்டில். இந்த மாதிரி கூட நடக்கலாம். ஏதோ ஒரு காரணம் ஃப்ளூக்கில் உங்களுக்கு ஒரு யோகம் அடிக்கும். தொழிலை பொறுத்தவரை இப்பொழுது மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அது எதிர்பாராத ஒன்றாக மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே ஒரு பெரிய ஒரு பதவி உயர்வு உங்களை தேடி வரும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு தான் முடிகிறது. 6:27க்கு சந்திரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறது. ஆகவே இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். கடத்தெருவுக்கு போனீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகும்போது பர்ஸெல்லாம் பத்திரமா வச்சுங்க. ஹேண்ட்பேக்கை தொங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருந்தீங்கன்னா யாராவது கட் பண்ணி எடுத்துருவாங்க. கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களிலே சென்று தீபாவளிக்கு துணி வாங்க போகும்போது ரூபாயை தொலைச்சிட்டு வந்தீங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் இயன்ற வரை
அது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்காதபடி நீங்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் வெளியில் செல்லும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட வரவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டயாவது காசை கொடுத்து அவங்க பாக்கெட்டில் வச்சுக்க சொல்லுங்கள். பணத்தை பத்திரமாக கையாள வேண்டும். இந்த நாளிலே அன்றேல் இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று சந்திராஷ்டமம், மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதி அற்புதமான நன்மைகள் என்று சொல்லலாம். எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். ஆறுக்குடையவன் 7ஆம் இடத்திலே தேய்பிறை காலத்திலே வந்து சுக்கிரனுடைய நட்சத்திர சாரம் பெற்று புறத்திலே சஞ்சரிக்கின்ற ஒரு நாள் என்பதால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்பொழுது காத்திருக்கிறது. அந்த அதிர்ஷ்ட காற்று வீசத் துவங்கிவிட்டது. நன்மைகள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் தொடர்பான முயற்சிகள், பொருளாதார நிலையிலே முன்னேற்றம் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5ஆம் இடத்திலே குரு உச்சம், 6ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்று இருக்கிறது. 6குடையவன் 8ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று விட்டது. 2-9 குடைய செவ்வாய் 10ஆம் இடத்திலே வலுவான நிலையிலே இருக்கிறது. இப்படி ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலிலே மகத்தான ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள சிறு சிறு பூசல்களெல்லாம் மறைந்துவிடும். மனஸ்தாபங்களெல்லாம் நீங்கி குடும்பத்திலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதிக அளவில் நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், புதன்கிழமை தீபாவளி, வியாழக்கிழமை அமாவாசை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. ஒளிவடிவாய் காட்சி தரும் உயர்ந்தவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. களிநடனம் புரிந்தவனே கைலாய ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. நலம் வழங்கும் நாயகனே நான் வணங்கும் ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. தலம் வருவோர் வேண்டுவதை தருபவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. குலம் தழைக்க செய்பவனே குறை தீர்க்கும் ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. நிலம் செழிக்க நீர் சொரியும் நீலகண்ட ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா.
உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா உமையவளின் துணைவனே உனை பணிந்தோம் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா தவம் இருந்தால் பெரும் பயனை தருபவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா சுமையெனவே வரும் துன்பம் தீர்ப்பவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா எமையாளும் ஒரு தெய்வம் நீதானே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா ஓம் நம சிவாய. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடுநாட்டு தலங்கள் 22இல் ஒன்றான திருவண்ணாமலையை பற்றி கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அத்தலத்திலே வாழ்ந்து அண்ணாமலையாரின் அருளை பெற்று அடியவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்து வழிகாட்டிய தவச்சீலர்கள் சிலரின் வாழ்க்கை வரலாற்றினை இந்த தலபுராணத்தோடு சேர்த்து சொல்லி வருகிறேன். இன்றைய தினம் நாம் திருவண்ணாமலையிலே வாழ்ந்த பாணி பாத்திர சுவாமிகள் என்னும் ஒரு அருளாளரை பற்றிய சில தகவல்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். பாணி பாத்திர சுவாமிகள் என்பவர் 13ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலைக்கு வந்தார். 13ஆம் நூற்றாண்டில் இவர் திருவண்ணாமலையிலே வாழ்ந்தார். இவர் ஒரு அதிசய பிறவி. இவரிடம் ஒன்றுமே கிடையாது, ஆனால் நிறைய அருள் உண்டு. இறைவனுடைய அருளை மட்டுமே வைத்துக்கொண்டு அனைவருக்கும் இவர் பல உதவிகளை செய்திருக்கிறார். இவருடைய மடம் ஒன்று இருந்தது. பாணி பாத்திர சுவாமிகளுடைய திருமடம் திருவண்ணாமலையில் இருந்தது. அங்கே தினசரி அன்னதானம் நடைபெறும். வெளியூரிலிருந்து வரும் யாத்ரிகருக்கெல்லாம் அந்த காலத்திலே உணவு விடுதி வசதி கிடையாது, ஹோட்டல் கிடையாது பழைய காலத்தில். அதனால் அன்னச்சத்திரங்களில் தான் வந்து அவரவர் சாப்பிட வேண்டும். அதிலே தினசரி இவருடைய பூஜையை பார்ப்பதற்கும் அண்ணாமலையாரை தரிசனம் செய்த பிறகு இவரை தரிசனம் செய்வதற்காகவும் நிறைய பக்தர்கள் எல்லாம் வருவார்கள். அப்பொழுது இவர் தன்னுடைய சீடர்களை அழைத்து, இன்று எவ்வளோ பேர் வந்திருக்கிறார்கள் நமது மடத்திற்கு என்று கேட்பார். அவர்கள் போய் பார்த்து எண்ணிவிட்டு ஒரு 300 பேர் இருப்பார்கள் சுவாமி என்று சொன்னார். அப்படியா, சரி, 300 பேருக்கு சமையல் செய்வதற்கு தேவையான பொன் இந்த குடத்தில் இருக்கிறது. இதை எடுத்து கொண்டு போய் தேவையான அரிசி, பருப்பு, காய்கறி போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி வந்து சமையலை செய்யுங்கள் அப்படிம்பார். உடனே அவர் குடம் ஒன்று இருக்கும். அந்த குடத்துக்குள்ளே சீடர் கையை விட்டார்னா அந்த 300 பேருக்கு சமையல் செய்யறதுக்கு எவ்வளோ சாமான் வாங்கணுமோ அது அன்னைக்கு என்ன விலையோ அதற்கு தேவையான தொகை மட்டும் அதில் இருக்கும். கரெக்டாக இருக்கும் அந்த அமௌண்ட்டு. 4 பொற்காசு இருந்தால் 300 பேருக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னா 4 பொற்காசு தான் இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, 5 பொற்காசு தேவைப்படும் அப்படின்னா 5 பொற்காசு இருக்கும். அந்த மாதிரி அன்னன்னைக்கு என்ன செலவுக்கு பணம் வேணுமோ அது மட்டும் தங்க காசுகளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அதிசய குடம். இந்த குடம் இவருக்கு எப்படி வந்தது என்பதே ஒரு பெரிய ஒரு வரலாறு. எல்லாரும் குளத்தில் போய் தண்ணி பிடிச்சிட்டு ஒரு குடத்தில் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஊற்றுவாங்க. இவர் அப்படி இல்லை. குளக்கரையில் போய் உட்காந்து குளத்தில் குளிச்சுட்டு சிவனை தியானம் பண்ணுவார். உடனே அந்த தண்ணியை அப்படியே கையால் எடுப்பார், அதுவே குடம் ஷேப்பில் வந்துடும். தண்ணீரால் குடம், வெளியிலே எந்த பாத்திரமும் இல்லாமல்
தண்ணீரை ஒரு குடம் போல எடுத்து வருவார். அதை எடுத்து அண்ணாமலையாருக்கு பூஜை செய்வார். அவருடைய மடத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற ஒரு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வார். செய்த பிறகு அந்த குடத்திலே அன்றைய செலவுக்கு தேவையான தங்க காசுகளை இறைவன் கொடுப்பார். அந்த காசை எடுத்த உடனே அந்த பாத்திரம் மறைந்துவிடும், நீர்க்குடம் மறைந்துவிடும். மறுநாள் காலையிலே புதிதாக அவர் தண்ணி எடுக்கும் பொழுது ஒரு குடம் ஒன்று உருவாகும், தண்ணீரால் ஆன குடம். ஏதாவது ஒரு குடத்தில் தண்ணீரை ஊற்றுவோம். மண் குடமாக இருக்கலாம், இல்லை பித்தளை குடமாக இருக்கலாம், செப்பு குடமாக இருக்கலாம், வெள்ளி குடமாக இருக்கலாம். குடத்தில் தான் தண்ணீரை ஊற்றுவோம். ஆனால் தண்ணீரே குடம் ஷேப்பில் வரும் இவருக்கு. அதனால் இவருக்கு பாணி பாத்திர சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெயர். பாணி அப்படின்னா ஹிந்தியில் தண்ணி, அதனால் பாணி பாத்திரம் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது என்று சிலர் கருத்து. இன்னொரு கருத்து என்றால் பாணி என்றால் கை என்று சம்ஸ்கிருதத்திலே ஒரு அர்த்தம் உண்டு. பாணி கிரகணம் செய்து கொடுப்பது அப்படின்னாக்கா கை பிடிச்சி கொடுக்கறது. விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை அப்படின்னு அடித்து இன்னாருடைய மகளை எங்களுடைய மகனுக்கு பாணி கிரகணம் செய்து கொள்வதாய் அப்படிம்பாங்க. பாணி கிரகணம்னு பிள்ளை வீட்டுக்காரர் சொல்வார்கள், கன்னிகாதானம்னு பெண் வீட்டுக்காரர்கள் சொல்வார்கள். பாணி கிரகணம் என்றால் கரம் பிடித்தல் அப்படின்னு அர்த்தம். ஆக பாணி என்றால் கரம். வெறும் கையாலேயே அவர் இப்படி பண்ண உடனே குடம் வருது அப்படிங்கிறதுனால அது பாணி பாத்திரம், கரத்தால் செய்யப்பட்ட பாத்திரம் என்று ஒரு பொருளும் உண்டு. இந்த பாணி பாத்திரத்திலே இவர் நீர் எடுத்து வந்து தினசரி அபிஷேகம் செய்வார். அந்த சிவலிங்கம் எப்பேற்பட்ட லிங்கம்? பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம். பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம். பிரம்மாவும் முராரியும், முராரி என்றால் யார்? திருமால், மகாவிஷ்ணு, பெருமாள். பிரம்மாவும் முராரியும் அர்ச்சனை செய்த லிங்கம் அல்லவா அது? அடிமுடி காணாத அருணாச்சலேஸ்வரர் ஆயிற்றே. இந்த பிரம்ம முராரி சுரார்ச்சித்த லிங்கத்திற்கு இந்த பாணி பாத்திர சுவாமிகள் தினசரி பூஜை செய்து முடித்த பிறகு அந்த நீர் குடத்திலே கிடைக்கின்ற பொற்காசுகளை கொண்டு வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அன்னம்பாலித்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டினை செய்து கொண்டிருந்தார் திருவண்ணாமலை தலத்திலே. அக்காலத்திலே 5 முக்கியமான மடங்கள் இருந்தன. வீரசைவ மடம், பாணிபாத்திர சுவாமிகள் மடம், ஜாலி தந்த குருதேவர் மடம், நெடுமாற முடி தேவர் மடம், சித்ராமுடி தேவர் மடம் எனும் 5 மடங்கள், 5 மடாதிபதிகள். இவர்களெல்லாம் சைவ மடாலயங்கள் அங்கே அமைத்திருந்தனர். இவர்கள் அனைவரும் இந்த முனிவர்களுடைய பரம்பரையிலே வந்த சிஷ்யர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் மிக சிலரை பற்றிய தகவல்களை, மிகச்சில மகான்களை பற்றிய தகவல்களை மட்டும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். 5 புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். 5 புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். கண்ணை இமை காப்பது போல் காத்தருள வேண்டும் நீதம். அன்னை உந்தன் அடி பணிந்தேன், அடியார்கள் துயர் தீர்ப்பாய். கண்ணை இமை காப்பது போல் காத்தருள வேண்டும் நீதம். அன்னை உந்தன் அடி பணிந்தேன், அடியார்கள் துயர் தீர்ப்பாய். மூவர்க்கும் மூத்தவளே முக்தி எனக்கு அளித்திடுவாய். மூவர்க்கும் மூத்தவளே முக்தி எனக்கு அளித்திடுவாய். தேவர்க்கும் தெய்வம் அம்மா தீவினையை அகற்றிடுவாய். தேவர்க்கும் தெய்வம் அம்மா தீவினையை அகற்றிடுவாய். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன்.
நிலையில்லா இல்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே. அலை போன்று ஓய்வின்றி அல்லல் படையேன் படைத்தார். நிலையில்லா இல்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே. அலை போன்று ஓய்வின்றி அல்லல் படையேன் படைத்தாய். வாழ்க்கை எனும் கடல் கடக்க வந்து துணை நீ புரிவாய். வாழ்க்கை எனும் கடல் கடக்க வந்து துணை நீ புரிவாய். ஊழ்வினைகள் நீக்கிடுவாய் உலகாளும் நாயகியே. ஊழ்வினைகள் நீக்கிடுவாய் உலகாளும் நாயகியே. தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவியினுடைய அருமையான அபிராமி அந்தாதி திருப்பாடல்களை நம் இல்லங்கள் தோறும் நாம் பரப்பி கொண்டிருக்கிறோம். ஜி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக தேவியினுடைய திருப்பாடல் அபிராமி அந்தாதியிலே ஒரு முக்கியமான பாடல் இது. இந்த பாடலை பாடி நிறைவு செய்தவுடன் தான் தேவி அதிசயத்தை நிறைவேற்றினாள். தன்னுடைய காதிலே இருக்கக்கூடிய தாடங்கத்தை எடுத்து வானிலே வீச வானிலே அமாவாசை அன்று பௌர்ணமி வந்தது. கவியரசர் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், அமாவாசை அன்று பௌர்ணமி வர வைத்தாயே அது போதும் பக்தருக்கு என்று சொல்லுவார். விதியை மாற்றக்கூடிய மாபெரும் வெள்ளாமை நிறைந்த பாடல் இந்த பாடல். இதற்கான தலைப்பை பெரியவர்கள் தந்திருக்கிறார்கள். கட்டுக்களிலே இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடலை நாம் பாராயணம் பண்ண வேண்டும். நாம் எல்லா வகையிலும் பற்றுக்களிலே இறுகி போயிருக்கிறோம். இதை பிடித்து அதை பிடித்து என்று எல்லா கரங்களிலுமாக நாம் 2 கரங்களிலுமாக எல்லாவற்றையும் இறுக பிடித்து கொண்டிருக்கிறோம். இவற்றிலே இருந்தெல்லாம் விடுபட்டால் தான் நிச்சயமாக இறைவனுடைய திருவடியை நாம் பற்றி கொள்ள முடியும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். அப்படி அந்த பற்றுக்களெல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால் இந்த அதிசய பாடலை நாம் சொல்ல வேண்டும். அபிராமி அந்தாதியிலே இந்த பாடலை பாடி நிறைவு செய்தவுடன் தான் சரபோஜி மன்னருக்கு நல்ல ஞானம் வந்தது. அதனாலே தான் அவர் எல்லா நலன்களையும் அபிராமி பட்டருக்கு வழங்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு வந்து அவரை வணங்கி இந்த பாடலில் இருந்து தொடர்ச்சியாக நீங்கள் அந்தாதியை 100 பாடல்களாக பாடித்தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். வெளியிலே நிலவு வந்த கதை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பெரியவர்கள் சொல்லுவார்கள், ஞானிகள் சொல்லுவார்கள், அபிராமி பட்டர் அவருக்கு முறைப்படியான தியானத்தை சொல்லிக் கொடுத்தாராம். அப்படி தியானத்தை சொல்லிக் கொடுத்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா என்று 6 ஆதாரங்களை கடந்து சகசிராரத்திலே நிலவை வரவழைத்து அவருக்கு காட்டினார். ஆகையினாலே தான் அவர் நிலவை பார்த்தார், நிலவை தரிசித்தார் என்று சொல்லுவார்கள். புறத்திலே நிலவை தரிசித்தவர்கள் இருக்கிறார்கள். அகத்திலே யார் நிலவை தரிசிக்கிறார்களோ அதுவும் அபிராமி பட்டர் போன்ற மாபெரும் புண்ணியசாலிகள் அம்பிகையை அகத்திலும் புறத்திலுமாக தரிசனம் பண்ணக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த ஒரு நன்மையை சரபோஜி மன்னருக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே தான் மிக அழகாக எம்பெருமாட்டினுடைய அழகை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு வழிகிடக்க பழிக்கே சுழன்று விம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டினியே. விழிக்கே அருளுண்டு, தேவி அருள் புரிய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாள் என்று சொன்னால் அவள் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் எல்லாம் காட்ட வேண்டிய அவசியமில்லை. கண்ணாலேயே அவள் எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய மாபெரும் வல்லமை படைத்தவளாக இருக்கிறாள். அவள் இமைகளை திறந்தால் உலகம் வாழ்கிறது, இமைகளை மூடினால் இந்த உலகம் முழுமையாக பிரளய காலத்திற்குள்ளே அழுந்தி போய்விடுகிறது என்று சொல்லுவார்கள். அவள் இமைகளை திறந்தால் இந்த உலகம் வாழ்கிறது. தேவி இமைகளை திறந்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறாள். விழிக்கே அருளுண்டு, தேவியினுடைய விழிக்கே அத்தனை வகையான அருளையும் வழங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அம்பிகையினுடைய விழியை பற்றி பல இடங்களிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
அந்த கருணை பொங்கும் விழிகளை நீங்கள் ஒரு படத்திலே இருக்கக்கூடிய ஓவியத்திலே கூட பார்த்து ரசிக்கலாம். அந்த கண்களிலே விழிகளே அருள் இருக்கிறதை அப்படியே பொங்கி ததும்பும். அந்த விழியிலே இருக்கக்கூடிய கருணையை நாம் பார்க்கிறோம். மகான்களை, யோகிகளை, சித்த புருஷர்களை நாம் பார்க்கிற பொழுது அந்த கண்களை தொடர்ச்சியாக நம்மாலே தரிசனம் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் 2 நிமிடங்களிலே அந்த கண்களை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. அத்தனை அந்த விழிகள் சக்தி உள்ளதாக, ஒளி பொருந்தியதாக இருக்கும். அந்த விழியிலே இருக்கக்கூடிய ஒளி இருக்கிறதே, அந்த ஒளி சகலத்தையும் நமக்கு அள்ளி வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே தான் அவர் சொன்னார் ஒரு பாடலிலே நாம் பார்த்தோமே, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்று சொன்னார். அந்த கடைக்கண்களே விழிக்கே அருள் உண்டு. அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு. எனக்கு வாழ்க்கையிலே என்ன வேண்டும்? வேதம் ஒரு மார்க்கத்தை காட்டி இருக்கிறது. வேதம் ஒரு வழியை சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 நிலைகளை மனிதன் வாழ்ந்தாக வேண்டும். அந்த அறம், பொருள், இன்பம், வீடு இருக்கிறதே, அந்த 4ஐயும் தரக்கூடியது நமக்கு வேதத்தினுடைய பாதை. அந்த வேதம் காட்டக்கூடிய வழி. வேதத்தை படித்தவர்கள் இருக்கலாம், வேதத்தை படிக்காதவர்கள் இருக்கலாம். அப்படி வேதத்தை படிக்காதவர்களுக்காகத்தான் ஒரு மகா வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதனை மிகப்பெரிய வரலாறாக நமக்கு படைத்து வாழ்ந்து காட்டி நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். சத்தியம் வத என்று சொன்னால் உலகத்திலே சத்தியத்தையே பேச வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை நெறிமுறையை சொன்னார்கள். நீங்கள் சத்தியம் பேச வேண்டும் என்று சொன்னால் சத்தியம் பேசக்கூடிய தன்மையை வேதத்திலே சொல்லி இருக்கிறார்கள் என்பதை விட நாம் ஹரிச்சந்திரனுடைய வரலாற்றை சொல்லுகிறோம். சொன்னவுடனே நமக்கு என்ன தெரிகிறது? ஹரிச்சந்திரன் பொய் சொல்லாமல் வாழ்க்கை முழுவதுமாக இருந்தான். ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. அது வேதம் சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை? சத்தியம் வத, சத்தியத்தை பேசுங்கள். அந்த மகா வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற பொழுது நமக்கு என்ன தெரிகிறது? இப்படித்தான் வாழ வேண்டும். ராமனை சொல்லுவார்கள், அவன் நடையின் நின்றுயர் நாயகன் என்று சொல்வார்கள். நடையின் நின்றுயர் நாயகன் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை நடை இருக்கிறதே, வாழ்க்கையினுடைய ஒழுங்கு முறை இருக்கிறதே, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவன் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறான். ராமனை போலே நாம் வாழ வேண்டும். ராமன் நடந்த பாதையிலே நடக்க வேண்டும். கிருஷ்ணர் சொன்னபடி வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். ராமன் நடந்து காட்டினான் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கிருஷ்ணர் இருக்கிறாரே, நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார், பகவத்கீதை அருளி இருக்கிறார். அவர் போல நம்மாலே வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர், எந்த இடத்திலே எந்த முள்ளாலே எதை எடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டவர். அத்தனை மாபெரும் சக்தி நம்மிடத்திலே இல்லை. ஆனால் ராமனை பொறுத்த வரைக்கும் ஒரு சத்தியவந்தனாக, ஒரு மனிதனாக, ஒரு மாபெரும் மனிதனாக, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவராக நமக்கு ராமபிரான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். வேதம் சொன்ன வழி இருக்கிறதே, அதைத்தான் நமக்கு தருகிறது. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு. அம்மா, எனக்கு வேதத்தினுடைய வழியிலே நடந்து இந்த வாழ்க்கையை செம்மையாக வாழ வேண்டும் என்ற உன்னுடைய அருள் இருக்கிறது என்று பிரார்த்திக்கிறார். அந்த வகையிலே அந்த அபிராமியினுடைய கருணையினாலே நாமும் வேதம் சொன்ன பாதையிலே நல்ல வாழ்க்கையை, உறுதியான வாழ்க்கையை, தர்மமான வாழ்க்கையை, சத்தியமான வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையை, நிர்மலமான வாழ்க்கையை, ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ்ந்து எந்நாளும் இன்பமாக இருப்போம். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருவியோ நமக விகணச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். நிறைய பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இந்த திருஷ்டின்றதும் விரோதிகளால் ஏற்படக்கூடிய பயம்ன்றதும் சாதாரணமாக பார்க்குறோம். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இல்லை ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் போட்டிகளை சந்திக்கிறது இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயம். திருஷ்டின்றது சாதாரணமாக கிராமங்களில் கூட போனால் சொல்வாள், நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு, பசு மாடு பால் கறக்கிறதுனா பரவாயில்லையே, இவ்வளோ உங்கள் காலத்தில் காய் காய்க்கிறதா அப்படின்னு கேட்ட உடனே அந்த காய் மரம் பட்டு போயிடும்னுவா. பசுமாடை பார்த்து ஆச்சரியப்பட்ட உடனே பசும்பால் கறக்காமே, பசுமாடு பால் கறக்காமே போயிடும். இது கிராமத்தில் சாதாரணமாக சொல்லுவாள். குழந்தைங்களுக்கு கூட திருஷ்டி தோஷம் வரும்னு சொல்லுவாள். இப்போ இந்த திருஷ்டி தோஷம் போகிறதுக்கும் சத்துருக்களால் வரக்கூடிய பயம் போகிறதுக்கும் ஒரு அற்புதமான மந்திரம் உண்டு. துர்கா தேவியோட பெருமைகளை சொல்லக்கூடிய பல நூல்கள் இருந்தாலும் தேவி மகாத்மியத்தில் துர்கா தேவியோட பெருமைகளை பார்க்கலாம்.
துர்கா சகஸ்ரநாமம் கூட துர்கா தேவியோட பெருமைகளோட நாமங்களை பற்றி விவரமாக சொல்கிறது. துர்கைனாலே மங்களங்கள் தரக்கூடியவள் தான். நவதுர்கை 9 துர்கையை விசேஷமாக சொல்வாள். சாந்தி துர்கை, லவண துர்கை, உங்களுக்கு விஷ்ணு துர்கை, வனதுர்கை, சூலினி துர்கை, இப்படி நிறைய சொல்வாள். இதில் சூலினி துர்கை செய்வினைகளை போக்கக்கூடியவள், பயத்தை நாசம் செய்யக்கூடியவர்கள், சத்ருலேருந்து காப்பாற்றக்கூடியவள் சொல்லுவாள். சத்ருக்கள்லேருந்து இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவர்களால கட்டாயம் துர்காதேவி காப்பாற்றுவாள். அப்படியேப்பட்ட அற்புதமான பெருமை வாய்ந்த இப்போ சொல்ல போகிற துர்கா மந்திரம். இதில் சூலினி துர்கை ஒரு அற்புதமான வரம் தரக்கூடிய தெய்வம். துர்கைன்னு எல்லாம் பயப்படுவாள். சாதாரணமாகவே துர்காதேவியை பூஜிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக நவமி ரொம்ப விசேஷம், அஷ்டமி விசேஷம். அஷ்டமி நவமி துர்கை, சண்டி போன்ற தெய்வங்களை பூஜிக்க விசேஷம். ஆனால் அஷ்டமின்னு எல்லாரும் பயப்படுவா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தேவியை பூஜிக்கிறது ரொம்ப விசேஷம். நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமியும் ரொம்ப விசேஷமாக சொல்வாள். அரளிப்பூவாலேயோ குங்குமத்தாலேயோ அர்ச்சிக்கலாம், எலுமிச்சம்பழ மாலை போடலாம். சாதாரணமாக சத்ருக்களால் பயம், கோர்ட்டு வழக்கு இருந்தால் நிவர்த்தி ஆகும். பூமி நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தீரும். இந்த தேவியோட மந்திரத்தை சொல்லி ஜபித்து திருஷ்டி சுற்றி போட்டால் நிலத்தில் ஏதாவது தொல்லைகள் இருந்தால் விலகும். அதேமாதிரி இந்த தேவியோட மந்திரத்தை சொல்லி இந்த எலுமிச்சம்பழத்தை ஜபித்து எடுத்துகிட்டு போனால் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய உபாதைகள் விலகும். சபை நடுவில் வாதங்கள் பண்ணும்பொழுது இந்த தேவியோட மந்திரத்தை ஜபித்து எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போயிருந்தால் உங்களுக்கு சத்ருக்கள் நமக்கு எதிர்ப்பாக பேசுகிறதுல தயக்கம் காட்டுவா, பேச மாட்டா. இப்படி பலவிதமான விசேஷங்கள் இந்த மந்திரத்தில் உண்டு. எந்திர ரூபமாகவோ அல்லது விக்கிரகங்கள்லையோ தீபத்திலேயோ ஆவாகனம் பண்ணி பூஜிக்கலாம். பெரும்பாலும் எந்திரங்களில் பூஜிக்கிற வழக்கம் உண்டு. இல்லை சூளம் வைத்து சூளத்தில் துர்காதேவியை ஆவாகனம் பண்ணி பூஜிக்கலாம். தேவிக்கு துர்கா சகஸ்ரநாம பாராயணம் செவ்வாய்க்கிழமை விசேஷம். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ராகு காலத்தில் பூஜிக்கிற வழக்கமும் உண்டு. ஆனால் ராகு காலத்தில் பூஜிக்கிற வழக்கம்னு சொல்லப்பட்டது. இந்த எலுமிச்சப்பழ விளக்கேற்றுற விஷயம் இல்லை. இங்கே நாங்கள் சொல்கிறது துர்காதேவியை ராகு காலத்தில் குங்குமத்தால் வீட்டில் படம் வைத்து எந்திரம் வச்சு அர்ச்சிக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டால் போதும். இந்த தேவியோட மந்திரத்தை ஜபம் பண்ண சத்துருக்கள் கிட்ட நெருங்கவே பயப்படுவான்வா. வழக்குகள் சாதகமாக இருக்கும். சபையில் திறமையாக பேசக்கூடிய ஆற்றல் இருக்கும். சத்துருக்களை பயமுறுத்துகிற மாதிரி பேசுவாள். விரோதிகள்லாம் இந்த தேவியை பூஜிக்கிறவளை பார்த்தா விலகி ஓடுவாள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம். எந்திரங்கள் எழுதுறதுன்றது அதுக்கு சில முறைகள் உண்டு. ஆனால் பொதுவாக துர்காதேவி படம் வச்சு வழிபாடு பண்ணலாம். அது உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். இது நீங்கள் நினைத்த ஒரு காரியத்தை சாதித்து கொடுக்கும். மங்களங்களை தரும், செய்வினையை வளர்க்கும். சத்ருகளை விலக்கி வைத்து வெற்றியை தேடித்தரக்கூடியது. இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற அந்த மந்திரத்தை நீங்கள் அப்படியே எழுதிக்கிங்க. ஓம் ஹ்ரீம் தும் ஜுவல ஜுவல துர்கே தூம்ரலோசனி சண்டசம்ஹாரி தூம்ரலோசனி சண்டசம்ஹாரி ஐம் ஹ்ரீம் க்ளீம் நமோ ஐம் ஹ்ரீம் க்ளீம் நமோ பகவதி மகாதுர்கே மகாதுர்கே ஹும்பட் ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் தும் ஜுவல ஜுவல துர்கே தூம்ரலோசனி சண்டசம்ஹாரி ஐம் ஹ்ரீம் க்ளீம் நமோ பகவதி மகாதுர்கே ஓம் ஹ்ரீம் தும் ஜுவல ஜுவல துர்கே தூம்ரலோசனி சண்டசம்ஹாரி ஐம் ஹ்ரீம் க்ளீம் நமோ பகவதி மகாதுர்கே ஹும்பட் ஸ்வாஹா. அப்படி இந்த மந்திரத்தை தெளிவாக பார்த்து எழுதிக்குங்க. இந்த மந்திரத்தை குங்குமத்தால் ஜபித்து நெத்தியில் திலகமாக இட்டுட்டு போகலாம். காரிய சித்தியை நல்ல வசீகரமான சக்தியை கொடுக்கும். எலுமிச்சம்பழத்தை ஜபித்து எடுத்துடும் போது சத்துருக்களை விலக்கி வைக்கும். சபையில் வெற்றியை கொடுக்கும். கோர்ட்டு வழக்கு வியாஜியத்தை சாதகமாக்கும். செய்வினையை விலக்கி வைக்கும். வெள்ளியில் சூளம் பண்ணியும் நம்ம தொடர்ந்து வீட்டில் வச்சு பூஜிக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அங்குல உயரத்துக்கு. இந்த மந்திரம்ன்றது ஒரு கற்பக விருட்சம் மாதிரி. துர்க்கையை காலம்பரியும் ஜபிக்கலாம், சாயந்தரம் ஜபிக்கலாம். இது 45 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து 108 1008 ஒரு விதம் ஜபிக்கலாம். நாம் நினைத்த ஒரு அற்புதமான பலன் தரும். உபாசனையாக ஜபிக்கும் பொழுது 1,00,000 ஒரு ஜபித்து பிரயோகம் பண்ணுற வழக்கமும் உண்டு. இந்த துர்க்கையை பூஜை பண்ணக்கூடியவர்களுக்கு எந்த இடத்துலையும் சத்ரு பயமே இருக்காது. அதேமாதிரி எடுத்த காரியத்தில் இருக்க அத்தனை பயமும் விலகி போய்விடும் உறுதியாக சொல்லலாம். மீண்டும் நாளைக்கு நம்ம வேறு ஒரு மந்திரத்தோடு சந்திக்கலாம். ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா மங்களானி பவந்து.